வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆனா கொஞ்சம் சிக்கலான புவிசார் அரசியல் மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு பல்கலைக்கழக அரசியல் வகுப்புல உட்கார்ந்து ஒரு கேஸ் ஸ்டடி அலசுற மாதிரி இத புரிஞ்சுக்கலாம். பல வருஷமா வெறும் அண்டை நாடுகளா இருந்த ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தோட உறவு எப்படி திடீர்னு இவ்ளோ மோசமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்குங்கிறத தரவுகள் அடிப்படையில நாம இன்னைக்கு விரிவா பேசப் போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் அலி கெஸ்ரியான் சொன்ன இந்த ஒரு வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க. அமீரகத்துடனான அண்டை நாடு என்ற முத்திரை தற்போதைக்கு நீக்கப்பட்டு விரோத தளம் என்ற முத்திரை குத்தப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். நிலைமை எவ்வளவு கைமீறி போயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டே போதும் இல்லையா? இந்த மொத்த பிரச்சனையும் நாம ஒரு 6 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பார்க்க போறோம். இந்த உறவு எப்படி முறிஞ்சுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, உலக அளவுல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத இந்த அஜெண்டா வழியா நாம தெரிஞ்சுக்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். அண்டை நாடுகளிலிருந்து விரோத தளமாக மாறின அந்த புவிசார் அரசியல் மாற்றம். அபுதாபிய டெஹ்ரான் முற்றிலும் எதிரியாக பார்க்க காரணமான அந்த முதல் புள்ளி எது? அந்த முதல் புள்ளிதான் 2020ல கையெழுத்தான ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள். வாஷிங்டன் முன்னிலையில நடந்த இந்த ஒப்பந்தம் மூலமா அமீரகம் இஸ்ரேல் கூட தன் உறவை சுமூகமாக்கிக்கிட்டது மட்டும் இல்லாம ராணுவ மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பையும் ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஈரானுக்கு இது எவ்ளோ பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட பிரபல ஆயுத தயாரிப்பு நிறுவனமான எல்பிட் சிஸ்டம்ஸ் அமீரகத்துல ஒரு கிளைய துறந்தாங்க. இதுதான் ஈரானை உஷார்படுத்திய முதல் பெரிய அலாரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இரண்டாவது பகுதி. இந்த மோதலோட தந்திர உபாயங்களை முழுமையா புரிஞ்சுக்க நாம அந்த வளைகுடா பிராந்தியத்தோட புவியியலையும் அங்க குவிக்கப்பட்டிருக்கிற ராணுவ தளவாடங்களையும் கொஞ்சம் செஸ் போர்டு மாதிரி பார்க்கணும். இந்த செஸ் போர்டுல காய்கள் எப்படி அடக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அபுதாபிக்கு வெளியே இருக்கிற அல் தஃப்ரா விமான தளத்துல ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புகளும் ஈரான கண்காணிக்கிற ரேடார் அமைப்புகளும் இருக்கு. அதைவிட பெரிய ஆச்சரியம், அரபு உலகத்திலேயே முதல் முறையா இஸ்ரேலோட புகழ்பெற்ற ஐரன் டோம் ஏவுகணை தடுத்து தொழில்நுட்பம் அமீரகத்துல நிறுவப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் சொந்தம் கொண்டாடுற கடல் பகுதிக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமீரகத்தோட மிக முக்கிய பொருளாதார மையமான புஜேரா துறைமுகம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இல்லையா? ஆனா இந்த இடப்பிரச்சனையெல்லாம் நேத்து இன்னைக்கு வந்தது கிடையாது. இதுக்கு 1971ல இருந்தே ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. மிக முக்கியமான ஹார்மோஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துற கிரேட்டர் டன்போ, லெஸ்ஸர் டன்போ மற்றும் அபு மூசா அப்படிங்கிற 3 தீவுகளை ஈரான் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. ஆனா இந்த தீவுகள் தங்களுக்கு தான் சொந்தம்னு அமீரகம் நீண்ட காலமா உரிமை கொண்டாடிட்டு வராங்க. இந்த நெருடல் ரொம்ப வருஷமாவே அவங்களுக்குள்ள புகஞ்சுகிட்டு தான் இருக்கு. அடுத்து 3வது பகுதி, பதற்றத்தின் காலக்கோடு. இவ்ளோ ஆழமான வரலாற்று பின்னணியும் இந்த புது ராணுவ குவிப்புகளும் சேர்ந்து எப்படி இவ்ளோ சீக்கிரம் ஒரு வெளிப்படையான மோதலா வெடிச்சதுன்னு பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க, விஷயங்கள் எவ்ளோ வேகமா நடந்திருக்குன்னு புரியும். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானோட கெஷம் தீவுல இருக்கிற நீர் சுத்திகரிப்பு நிலையம் மேல தாக்குதல் நடந்ததா செய்திகள் வந்துச்சு. அப்புறம் ஏப்ரல் தொடக்கத்துல ஒரு சின்ன போர் நிறுத்தம் வந்தாலும் ஏப்ரல் 8 அன்னைக்கு ஈரானோட லாவன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேலையும் சிறிய தீவுலையும் குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்காம அமீரகம், பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியான அண்டை நாடுகள் மேல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தினாங்க. இதுல அமீரகம் தான் அதிகப்படியான பாதிப்பை சந்திச்சுது. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். வான்வெளி தாக்குதல் குற்றச்சாட்டுகள். இந்த மொட்ட கேஸ் ஸ்டடிலையும் ரொம்ப மர்மமான, அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு பகுதி இதுதாங்க. உங்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். உண்மையாவே அமீரகம் ஈரானை நேரடியாக தாக்கியதா? ஈரானிய ஊடகங்கள் சொல்ற குற்றச்சாட்டுகளையும் நாங்க அப்படி எதுவும் பண்ணலன்னு அமீரகம் சொல்ற அதிகாரப்பூர்வ மறுப்புகளையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அமீரகத்துக்கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான விமானப்படை இருக்குங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா அவங்க தான் தாக்குனாங்களா? சரி, இப்போ ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த ஆதாரங்களை நாம ஆராய்வோம். ஈரான் சில விஷயங்கள ஆதாரமா காட்டுறாங்க. ஒன்னு, அவங்க சுட்டு வீழ்த்தினதா சொல்ற சீன தயாரிப்பு விங்லுங் ட்ரோனோட சிதைவுகள், இத அமீரகம் அதிகமா பயன்படுத்துறாங்க. 2வது, தெற்கு ஈரான் மேல பறந்ததா சொல்லப்படுற அமீரகத்தோட பிரெஞ்சு தயாரிப்பு மிராஜ் 2009 போர் விமானத்தோட படம். 3வது, ரொம்ப முக்கியமானது, சிரியா அதிபருக்கு பாதுகாப்பு கொடுத்த F-16E போர் விமானங்கள்ல எந்த ஒரு நாட்டுக்கான அடையாளங்களும் எண்களும் இல்லாம அளிக்கப்பட்டிருந்துச்சு. இதையெல்லாம் வச்சு அமீரகம் ரகசியமா தாக்குதல் நடத்துறாங்கன்னு ஈரான் சொல்றாங்க. ஆனா அமெரிக்க அதிகாரிகளும் இதெல்லாம் வெறும் போலி செய்தி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுக்கறாங்க. நாங்க எதையும் ரகசியமா செய்ய வேண்டியதில்ல அப்படிங்கறத அவங்க தரப்பு வாதம்.
5வது பகுதி முரண்படும் ராஜதந்திர விளக்கங்கள். இந்த 2 நாடுகளும் எப்படி முற்றிலும் வேற வேற உலகத்திலிருந்து பேசுறாங்க அப்படிங்கறது இப்ப பாப்போம். இந்த முரண்பாட்டை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அமீரக என்ன சொல்றாங்க, வெளிநாடுகள் கூட நாங்க வச்சுக்கிற கூட்டாண்மையெல்லாம் எங்க நாட்டோட பொருளாதார செழிப்புக்கும் எங்க இறையாண்மைக்கும் உட்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் ராணுவம் இதை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? அமீரகம் இஸ்லாமிய உலகத்துக்கே துரோகம் பண்ணிட்டு அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களின் ஒரு குபையா மாறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்பவே கோவமா விரோதமா குற்றம் சாட்டுறாங்க. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? ஆனா அமீரகம் வெறும் வார்த்தையோட நிறுத்திக்கல, ரொம்ப உறுதியான பல பொருளாதார பதிலடிகளை கொடுத்தாங்க. தாக்குதல் செய்திகளை போலி செய்தின்னு மறுத்தது மட்டுமில்லாம அமீரகத்துல ரொம்ப காலமா வசிச்சு வந்த ஈரானியர்களுக்கான விசாக்களை அதிரடியா ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டுமா, ஈரானிய வணிக நிறுவனங்கள், பணமாற்ற இடங்கள், முக்கிய வர்த்தக பாதைகள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. ஈரானோட பெரும்பாலான இறக்குமதிகள் அமீரக துறைமுகங்கள் வழியாதான் நடந்துச்சு அப்படிங்கறதால இது ஈரானோட பொருளாதாரத்துக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. கடைசியா 6வது பகுதி உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பணவீக்கம். சரி, வளைகுடாவுல ஏதோ பிரச்சனை நடக்குது, அதுக்கு எதுக்கு நாம கவலைப்படணும்னு நீங்க நினைக்கலாம். அந்த சங்கிலி தொடர் விளைவுகளை இப்ப பார்ப்போம். இந்த ஒரு உள்ளூர் பிரச்சனை எப்படி உலக பிரச்சனையா மாறுதுன்னு இங்க பாருங்க. அமெரிக்காவோட துறைமுக முற்றுகைகள், அமீரகத்தோட பொருளாதார தடைகள், இதனால ஈரான் தன்னோட மிக முக்கியமான கடல் வழி வர்த்தகத்தை இழந்துட்டாங்க. வேற வழியே இல்லாம பாகிஸ்தான், ஈராக், துருக்கின்னு ரொம்ப மெதுவான, செலவு அதிகமான நிலவழி பாதைகளை அவங்க தேடி போக வேண்டியதா போச்சு. இப்படி கடல் வர்த்தகம் நிலத்துக்கு மாறும்போது சரக்கு போக்குவரத்து சங்கிலி மொத்தமா உடையுது. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக அளவுல நாம பாக்குற அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட கடுமையான விலைவாசி உயர்வுதான். 200 இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீரகத்துல மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் வேலை பார்க்கறாங்க. இது ஒரு மாபெரும் சர்வதேச பொருளாதார மையம். இப்படிப்பட்ட ஒரு இடம் மோதல்களால சீர்குலையும் போது அதோட அதிர்வலைகளை உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் உலக பொருளாதாரமும் நிச்சயம் உணர்ந்தே தீரும். இந்த மொத்த பகுப்பாயில இருந்தும் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. ஒரு பக்கம் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக வழிகளெல்லாம் மூடப்படுது, இன்னொரு பக்கம் நவீன ஆயுதங்கள் குவிக்கப்படுது, பணவீக்கம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிலைமையில வளைகுடா பிராந்தியம் மறுபடியும் ஒரு அமைதியான வர்த்தக மையமா மாறுமா, இல்ல இந்த விரோத தளம் அப்படிங்கிற நிலைமை தான் இனி பிராந்திய பாதுகாப்புக்கான நிரந்தரமான புதிய யதார்த்தமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.